படிச்சுட்டு இங்கே தான் எங்கேயோ வச்சேன். இந்த இருக்கு. ரொம்ப எளிமையான சொற்கள் மூலமா எழுதப்பட்டாலும் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான இறுக்கமான கதைகளாக மாறி போகிற நிறைய சிறுகதைகள் இந்த புத்தகத்தில் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மூச்சுக்காற்று, கையெழுத்து, இந்த மாதிரியான கதைகள். குறிப்பாக இவருடைய எழுத்துக்கள் வாசிப்பு ஆர்வத்தை ரொம்ப தூண்டுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கதை ஒன்று எழுதியிருப்பாரு. அந்த ஒரு கதையில ஒருத்தர் வந்து ஒரு திருமண மண்டபத்துக்குள்ள நுழைகிறான். நேர் எதிரில் வந்து மேடை இருக்குது. நீண்ட வரிசையில் வந்து மக்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க வாழ்த்து சொல்றதுக்காக. அதை அவர் எழுதுற மெத்தட் இருக்கு இல்லையா, மேடைக்கு வால் முளைத்தது மாதிரி மணமக்களின் முன்பு நீண்ட வரிசை காத்து கொண்டிருந்தது. மேடைக்கு வால் முளைத்தது மாதிரி அந்த வியூ செட் பண்றது, நமக்கு அந்த காட்சிப்படுத்துறது ரொம்ப அற்புதமா இருக்கும். அது நமக்கு வாசிக்கிற ஆர்வத்தை மேலும் மேலும் தூண்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இவரோட சிறுகதைகள் வெறும் கதைகளை மட்டும் சொல்லிட்டு கடந்து போகாம நிறைய தகவல்களை நமக்கு சொல்ற மாதிரி இருக்கும். திருநெல்வேலி அந்த அந்த டவுனுக்குள்ள இருக்கிற பல இடங்கள், அதோடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருப்பாரு. முக்கியமா ஒன்று சொல்லணும், திருநெல்வேலிக்காரங்களே மறந்து போன நிறைய வட்டார சொற்களை யூஸ் பண்ணியிருப்பாரு. மாடாக்குழி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. எங்க வீட்டுல அந்த மாடாக்குழி அப்படிங்கிற ஒண்ணு இருந்துச்சு. உங்களுக்கும் அந்த மாடாக்குழி ஞாபகம் இருந்துச்சுன்னா, இன்னமும் நிறைய வீட்டுல இருக்கும் நம்புறேன். இருந்துச்சு அப்படின்னா அது என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு நிமிடம் ஒரு புத்தகம், ரா. நாரும்புநாதன் அவர்கள் எழுதிய மரத்து போன சொற்கள்.